ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் அல்லது மோர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாழைத்தண்டை எடுத்து மேலே இருக்க அந்த கெட்டியான வெளிப்புற பகுதியை கட் பண்ணி நீக்கிடுங்க. அதே மாதிரி வாழைத்தண்டோட 2 நுனி பகுதியையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போது வாழைத்தண்டோட அடுத்து கெட்டியாக இருக்கிற போர்ஷனையும் இது போல் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டோம். இப்போது இது நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ணி எடுத்ததை உடனடியாக அந்த மோர் கலந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. இப்போது அதை எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். அதை திருப்பியும் அந்த மோர் கலந்த தண்ணியிலேயே போட்டுக்கோங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போது இதில் ஒரு குச்சி அல்லது ஒரு கம்பி வச்சு இது போல் சுற்றி எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க இந்த நாரெல்லாம் வந்துடும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 2 பல் பூண்டையும் இடித்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைத்தண்டை தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 50 கிராம் அளவுக்கு பாசி பருப்பை அரை பதத்துக்கு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வாழைத்தண்டு பொரியலை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.